வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலிருந்து வதலிய இன்பட்டக். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இடம் வந்து திண்டுக்கல் மாவட்டம், நிலக்கோட்டை வட்டம், வத்தலக்குண்டு பக்கத்தில் தான் இந்த 5 ஏக்கர் வந்திருக்கு. 5 ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கர் வந்து 32 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பூராமே 5 ஏக்கருமே விவசாயம் இருக்குது. எலுமிச்சை தென்னை இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இப்போ போர் 2 போர் இருக்குது. ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. கிணறு இருக்குது. 5 ஏக்கருக்கு ஒரு போதுமான தண்ணி வசதியோடு இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், அதான் ரோடு. சும்மா ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இது வத்தலக்குண்டிலேருந்து கெங்குவாரிவிட்டி போகிற வழியில் கனவாப்பட்டி என்ற இடத்துல தான் இந்த 5 ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், சுற்றுக்கு எல்லாம் கல்லுக்கெல்லாம் ஊண்டி வச்சுருக்காங்க. பாதி வந்து பென்சிங் போட்டாங்க, மீதியெல்லாம் பென்சிங் போடாமல் இருக்குது. நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம். மாமரமும் கொஞ்சம் இருக்குது. எலுமிச்சை தான் அதிகமாக வச்சுருக்காங்க. தென்னை மரமும் பக்கத்தில் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. தென்னங்கண்டு இந்த தெரியுது பாருங்கள், இதெல்லாம் எலுமிச்சை போட்டு வச்சுருக்காங்க. புதுசாகவும் விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. எலுமிச்சை வந்து காப்புலேயும் இருக்குது. ஒரு நல்ல இடம். பூராமே செம்மண் பூமி தான். செம்மண் தான். அந்த பாருங்கள், கல் ஊண்டி இருக்குது பாருங்கள். அதிலிருந்து அப்படியே ஃபுல்லாக எலுமிச்சை போட்டு பூரா சொட்டு நீர் போட்டிருக்காங்க. உள்ளேயே ஒரு வீடெல்லாம் இருக்குது, குடியிருக்கிறது மாரி, லேபர் குடியிருக்கிறது மாரி இருக்குது. மாட்டு கொட்டகை இருக்குது. நாட்டு கோழி வளர்க்குறது மாரி வச்சுக்கலாம். ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறது மாரி நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி சூப்பரான இடம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா பிடிக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் முருங்கையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முருங்கை, தேக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அதிகமாக இருக்கிறது வந்து எலுமிச்சை தான் இருக்குது. பாருங்கள், அதெல்லாம் தேக்கு மரம் தெரியுது பாருங்கள். அதனால் தேக்கும் நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது. பாருங்கள், எலுமிச்சையும் போட்டிருக்காங்க, முருங்கை வேறு போட்டிருக்காங்க. நம்ம வந்து தென்னை மரமும் கண்டு போட்டிருக்காங்க. தென்னை மரம் பெரிய மரமும் இருக்குது. மொத்தம் 5 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கர் வந்து 32 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தார் ரோட்டிலேருந்து பஸ் போகிற ரோடு தான் அது. பஸ் போகிற ரோட்டிலேருந்து வந்த ஒரு 200 மீட்டர்லேயே இங்கே நின்று பார்த்தாலே அந்த ரோடு தெரியும் கம்ப்ளீட்டாக. இந்த பக்கம்லாம் கல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பென்சிங் போடுறதுக்காக டைமண்ட் வேலி போடலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டைமண்ட் வேலி போட்டிருக்காங்க. இந்த பக்கமெல்லாம் போடலை. இதில் பூரா தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க பாருங்கள். கண்டு நமக்கே தெரியும். ரோடு பக்கமாக இருக்கிறதுனால ஒரு சமமான பூமி, அருமையான ஒரு இடம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்க தெரியும். இந்த கண்டெல்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. இதாக இருக்குது. அந்த பெரிய மரம் இருக்கிறது வந்து பக்கத்து தோட்டத்துக்கு அதுவும் நல்ல காப்பில் இருக்குது பாருங்கள். அதுமாரி இவங்களும் தென்னம்பரம் வச்சு கொண்டு வந்துடலான்ட்டு வச்சுருக்காங்க இப்போ புதுசாக. எலுமிச்சை வந்து காப்பில் இருக்குது. வருமானம் வரக்கூடிய ஒரு நிலம்தான் இது. பாருங்கள், எலுமிச்சை பூரா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சீசனில் காய்க்கும் போது நல்லா காய்க்கும். இப்போ எலுமிச்சையும் ஒரு பழம் வந்து 10 ரூபா விற்கிறாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக எடுப்பாங்க. 5 ரூபா 6 ரூபான்னு ஒரு பழம் எடுத்தாங்களாக்க மொத்தமாக எடுக்கிறதுனால கடையிலே 10 ரூபா விற்கிது. தேங்காயும் 10-15 ரூபா கடையில் விற்கிது. தென்னை வேறு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், மாங்கோழி. இது கோழி. இது நிறையா கோழி, நாட்டுக்கோழி, மாங்கோழி, மாடு எல்லாமே அப்படியே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. மாடே ஒரு 7-8 மாடு இருக்கும். அது எல்லாமே அந்த இது ஹைப்ரிட் மாடு தான். பாருங்கள், எலுமிச்சை தான் அதிகமாக இருக்கும். அது 1-2 கொய்யா மரம் இருக்கும். இது தென்னை மரம், காப்பு காய்க்கிற மரம் ஒரு 4-5 மரம் இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட்டாக எலுமிச்சை இப்படி உயரம் பெருசு பெருசாக தான் இருக்கும். பூரா எலுமிச்சை இருக்கும். ஒரு 2 ஏக்கர் வேணும்னா முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் பாருங்கள், அது ஒன்று. இது கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு ஏக்கர் சும்மா இருக்கும். இது கோழி செட்டு, நாட்டுக்கோழி செட்டு. ஏதாவது வளர்க்கணும்னா நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு இது பண்ணு. இது பாருங்கள், வாத்து. அது பூராமே நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம். இதுவும் பூராமே நாட்டுக்கோழி தான் தெரியுது பாருங்கள். நல்லா ரேஷன் அரிசி இதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டோம்னாக்க நாட்டுக்கோழி நல்லா சூப்பராக வளரும். இடமும் அப்படியோடைய இடம். பாருங்கள், மாடு இருக்குது பாருங்கள். அவங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் விலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நேரடியாக பார்த்துட்டு இடத்த பார்க்கலாம். இந்த எலுமிச்சை செடி இதுக்கெல்லாம் பார்த்துட்டு மாடு எத்தனை மாடு என்ன அதெல்லாம் கால்குலேட் பண்ணி
நம்ம அதுக்கு தகுந்த ரேட்டு பேசிக்கலாம். அதனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கே நம்ம வாங்கணும்னு ஒன்றும் இது இல்லை. நம்ம வந்து குறைச்சி வாங்கிக்கலாம். நம்ம இடத்த வந்து பார்க்கணும். இடத்த பாருங்கள், பிடிக்குதான்னு பாருங்கள். வீடியோவில் இடத்த பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா ஸ்க்ரீனில் வேறு நம்பர் வரும். அதை பார்த்து கால் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இப்போ இங்கனக்குள்ளே இருக்கிறது கம்மியான கோழி இருக்குது. நம்ம வேணும்னா அதிகமாக செட்டில் ரெடி பண்ணி இது பண்ணிக்கலாம். பாருங்கள், பூரா இடையில தென்னை மரமும் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த ஒரு 2 வருஷத்து மரம் 3 வருஷத்து மரம் மாதிரி வந்துருச்சு. இங்கே வீட்டுக்கிட்ட ஒரு 10 மரம் இருக்குது. நம்ம அது வீட்டுக்கு யூஸுக்கு வச்சுக்கலாம். நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு இடம் பிடிக்கும். பூரா செம்மண் பூமி தான். பாருங்கள், போரு 2 போர் இருக்குது. ஒரு போர் வந்து பெர்மனெண்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு போர் இப்போதைக்கு ஒன்று அவங்க மோட்டார் ரிப்பேர் ஆகி அப்படியே வச்சுருக்காங்க. மாட்டுக்கு தேவையான சோளம் இங்கிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். சோளம், ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த எலுமிச்சையே பாருங்கள், அதுவே ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். அதனால் எலுமிச்சை பூரா நல்லா ஈல்டு கொடுக்கக்கூடியது. இது இடையில ஒவ்வொரு பெரிய மரங்கள் இருக்கும், தென்னை மரங்கள். இது வந்து மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்காங்க. நம்ம இந்த தீவன புல் போட்டு தண்ணி விட்டோம்னாக்கா நல்லா சூப்பராக வந்துடும். இவங்க வந்து சோளம் போட்டிருக்காங்க. இது ஒரு தடவையில் அறுத்துட்டோம்னாக்கா அடுத்து வராது. தண்ணி வசதியான இது எல்லாத்துக்குமே இப்போ விவசாயம் ஏற்றிட்டாங்க. கம்ப்ளீட்டாகவே பூராமே தென்னங்கண்டு வேறு வச்சுருக்காங்க, எலுமிச்சையும் வச்சுருக்காங்க. நம்ம தென்னங்கண்டு பெருசாகி நல்லா காப்புக்கு வந்துருச்சுனாக்கா எலுமிச்சையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே எலுமிச்சையும் வச்சுக்கலாம், தென்னை மரத்துக்குள்ளே எலுமிச்சையும் வச்சுக்கலாம். ரொம்ப நெருக்கம்லாம் வைக்கல, தூரமாக தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு தென்னை மரம் எவ்வளோ காய்க்குமோ அதை விட இந்த இது எலுமிச்சை நல்லா காய்க்கும். எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டிருக்கு. அதனால் தண்ணியும் நம்ம போய் தனித்தனியாக பாய்ச்ச வேண்டியதில்லை. சொட்டு நீர் ஓப்பன் பண்ணி விட்டோம்னாக்கா தனியாக இது பாயும். நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை உரம் இதுக்கெல்லாம் வச்சு விட்டோம்னாக்கா ஒரு நல்ல இடமா சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும். நிலம் வந்து நம்ம வாங்குகிறோமுங்க, நமக்கு அதுக்கு இந்த வட்டிக்கு நம்ம என்ன ரேட்டு போட்டு வாங்குகிறோமோ அதுக்கு ஓரளவுக்கு நமக்கு இந்த எலுமிச்சை இதுகள்லாம் நமக்கு கை கொடுத்துரும். அது வருமானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து நம்ம மாடு கோழி இதுக்கெல்லாம் வளர்க்கணும்னாலும் வளர்த்துக்கலாம். இல்லை நம்ம பிராய்லர் கோழிக்கு வந்து செட்டு போட்டு பண்ணணுன்னா 5 ஏக்கரில் ஏகப்பட்ட இடம் இருக்குது. நம்ம இந்த எலுமிச்சை இதுகள்லாம் வச்சுட்டு எலுமிச்சை இல்லாத இடத்துல நம்ம கோழி செட்டு போட்டு வச்சுக்கலாம். அது போட்டு வேலைக்கு ஆள் வச்சிட்டோம்னாக்கா அதே தனியாக ஒரு வருமானம் தான். இப்போ ரோட்டில் இருந்து பக்கம் 200 மீட்டர் இருந்ததுனால எல்லா லாரி எல்லாமே வண்டி கொண்டு வந்து தீவனம் இதுக்கெல்லாம் இறக்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். குஞ்சு இதுக்கெல்லாம் கொண்டு வந்து இறக்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கோழி இங்கே பெருசாகிடுச்சுன்னா இதை இருந்து ஏற்றிட்டு போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. பஸ் ரூட்டுமெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ரோடு வசதி இருக்கிறதுனால நமக்கு நல்ல இடமா இருக்கும். கோழி பண்ணை அருமையாக ஆரம்பிக்கலாம் இங்கே. இல்லை நாட்டுக்கோழி பண்ணை அதுவும் வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி வச்சு வளர்க்கணும்னாலும் சூப்பராக வளர்க்கலாம். அதுக்கான இடமும் அதிகமாக இருக்குது. நமக்கு எலுமிச்சை ஒன்று காய்ச்சாலே போதுங்க, நமக்கு சூப்பரான ஒரு வருமானம் வர மாதிரி வரும். பூராமே செம்மண் பூமி தான். நம்ம அடுத்து என்ன விவசாயம் நம்ம இந்த எலுமிச்சையை தவிர வேறு எதுவும் வைக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்கலாம். ரொம்ப எலுமிச்சை ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். மரமும் தூரமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு மரம் வந்து பெருசு பெருசாக வந்ததுனால உங்களை அப்படியே நெருக்கி வந்துருச்சு. வீடியோவை நல்லா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. இதுலேயும் பாருங்கள், எல்லாம் குழி தோண்டி பூரா எலுமிச்சை வச்சுட்டாங்க. இதுலேயும் சொட்டு நீர் போட்டு வச்சுருக்காங்க. அந்த தென்னை மரம் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் வந்துடும். அங்கேருந்து இங்கே நிலத்து வரைக்கும் புதுசாக எலுமிச்சையை தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு எலுமிச்சையை நல்லா ஈல்டு கொடுத்துச்சுனாக்க நல்ல ரேட்டுக்கு போகுன்றதுனால எலுமிச்சையை தான் வச்சுருக்காங்க. தேங்காய் வந்து எப்போயாவது ஒரு டயத்தில் அதிகமாக விளைவிக்கும், ஒரு டயத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் எலுமிச்சை அப்படி கிடையாது, ஒரே ஆவரேஜாக விலை கிடைக்கும் எப்பயுமே. ஒரு விலை வந்துருச்சுனாக்கா அந்த விலைக்கு கீழேலாம் குறையாது, ஓரளவுக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா அந்த எலுமிச்சை வந்து ஊறுகாய் இதுக்கெல்லாம் போடுறதுக்கும் மற்ற ஜூஸு
நம்ம சாமி கும்பிட இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் எலுமிச்சையில் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த எலுமிச்சையோடைய விலை குறையாது. இது கொஞ்சோண்டு அப்படியே சும்மா கிடக்கு. இதை நம்ம சரி பண்ணி மறுபடியும் வேறு ஏதாவது நம்ம பிளான் இருந்துச்சுனாக்கா, இல்லைன்னா மாட்டுக்கு வந்து தீவனம் போட்டு வச்சுக்கலாம். இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்களா, செம்மண் பூமி வேணும், ரோட்டு பக்கத்தில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரான இடம். எல்லாமே செம்மண் பூமி தான், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்களாக்கா ரொம்பவும் அதிகம் இல்லை, 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கரு தான். ஏக்கர் 32 லட்ச ரூபா. சரி பார்த்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது பூரா எலுமிச்சை, ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருக்கும். இப்போ சீசன் இல்லாதனால இப்போ காப்பு எதுவும் இல்லை. ஆனால் எலுமிச்சை 1 2 பழம் இருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் கீழே விழுந்து கிடந்தது. வருஷமெல்லாம் எலுமிச்சை வந்து நமக்கு ஏதாவது ஒரு மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சீசன் படி காய்க்காது, ஏதாவது 1 2 காய்ச்சிக்கிட்டு இருக்கும். சீசன் அப்போ எல்லா மரமுமே காய்க்கும். அந்த டயத்துலேயும் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப நாள் மரங்க இதெல்லாம். அதனால் எல்லா மரமே காய்க்க ஆரம்பிச்ச மரம் தான். நம்ம தென்னை மரம் மாதிரி தான். தென்னை மரம் வச்சு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் எலுமிச்சையும் காய்க்கும். ஆனால் நமக்கு உடனே ஈல்டு கொடுக்குதில்ல. இது மாடு, இந்த தோட்டத்துக்காரங்களை இதேமா நம்ம இதெல்லாம் எத்தனை மாடு என்னான்னு நம்ம டோட்டல் போட்டு வாங்கிக்கலாம். அவங்க எல்லாமே கொடுக்குறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் எலுமிச்சை 1 2 பழம் இருக்கும். 2 பக்கமும் 2 மரமும் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய மரங்களாக ஆயிடுச்சு பாருங்கள். காய் இருக்குது பாருங்கள். இதுமாரி ஏதாவது ஒரு மரம் 2 மரம் நமக்கு எப்பயுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும், சீசன் இல்லைன்றாலும். பாருங்கள், இதெல்லாம் காய் நிறையா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது இது கிடைக்கும். பிடிச்சிருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.